இன்னைக்கு அத பைக்கை வந்து கம்ப்ளீட்டா ஓட்டி பார்க்க போறோம். பார்க்கவே அழகா இருக்குங்க. ஓட்டி பார்த்துருவோமா? நான் தாண்டா கிங்கு, என்கிட்ட வாங்கடா பங்கு. என்ன கொஞ்சம் சஸ்பென்ஷன் தான், கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி தோணுது. நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்து அது பாட்டுக்கு எனக்கு என்னான்னு ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க. இந்த லுக்கே பாருங்களேன், என்னோட ரைடிங் பொசிஷன் லுக்கே வேற லெவல்ல இருக்குல்ல. பார்த்துட்டு மேலே பார்க்கறதுக்குள்ள நமக்கு எருவ மாடு ஏதாவது இருந்துச்சுன்னா படக்குன்னு முட்டி விடுவோம். இப்போதான் வண்டி இன்னும் போ என்ன திருக்கு அப்படிங்கிற மாதிரி தலைமை வெறித்தனம் பண்றாம பார்த்துடுங்க. நான் இந்த வண்டி ஓட்டும் போது சத்தியமா எனக்கு வந்து பழைய காலத்து ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதுங்க. இதை ஏன் குரங்கு ஹேண்டில் பார்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஹேண்டில் பார் இப்படி இருக்குது அப்படின்ட்டு கார்னரிங் பண்றதுக்கெல்லாம் கஷ்டம்னு நினைக்காதீங்க. எங்க பாருங்க, செமி ஆஃப் ரோடு வந்திருக்கு. கோவான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பாப்போமா? பிரச்சனை கிடையாது, பேலன்ஸ் நல்லா பண்ண முடியுதுங்க. ஆனா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும்தான். Hey guys, welcome back to our channel காயல் 92 ரைடர்ஸ். இன்னைக்கு தூத்துக்குடியில சார்லஸ் மோட்டார்ஸ்ல ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்ல நின்றுட்டு இருக்கோம். நம்மளுடைய கோவான் கிளாசிக் 350 ரைடு ரிவ்யூ பண்றதுக்கு. ஆமா, போன தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா வாக் அரவுண்ட் ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த வண்டி எப்படி ஸ்பெசிஃபிகேஷனா எல்லா விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா புட்டு வச்சு நம்ம ஸ்டைல்ல சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அதை பைக்கை வந்து கம்ப்ளீட்டா ஓட்டி பார்க்க போறோம். டாப் ஸ்பீடு, மண்ணாங்கட்டி ஸ்பீடு எல்லாத்தையும் ஓட்டி பார்த்து இந்த வண்டி என்ன ரேஞ்சில் இருக்கு, இந்த கலருக்கும் இந்த வண்டிக்கும் ஒர்த்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போறோம். இன்னைக்கு நமக்கு இந்த வண்டியை ஓட்ட கொடுத்த மகான்கள் யாருன்னா சார்லஸ் மோட்டார்ஸ் தூத்துக்குடி எட்டயபுரம் ரோட்ல இருக்குது. உங்களுக்கு ஏதாவது புக்கிங் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, டெஸ்ட் ரைடு பண்ணணும்னு நினைச்சுன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வண்டியை பார்க்கவே அழகா இருக்குங்க. ஓட்டி பார்த்துருவோமா? எனக்கு அப்படியே அந்த ஹேண்டில் பார் தான், அந்த குரங்கு ஹேண்டில் பார் தான் செம்ம ஸ்டைலா இருக்குது. அதை பிடிச்சிட்டு ஓட்டணும்னு ஒரு ஆர்வம் துளிப்படுது. அதனால சீக்கிரம் வாங்க ஓட்டி பார்ப்போம். கோவான் கிளாசிக் ஃபர்ஸ்ட் டைம் ஏறி உட்கார்றேன். ஹேண்டில் பாரை பிடிக்கிறதுக்கே சும்மா அப்படியே பாபர் ஸ்டைலாக இருக்குது. பாபர் கூட இல்லை, சாப்பர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டைலும் இல்லையா, ஆனால் பாபர் ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க இவங்க. நம்மளும் பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹேண்டில் பார் பிடிக்கிறக்கே சூப்பராக இருக்குதுங்க. அந்த புல்லட் கிளாசிக் வந்து இப்படி அகலமாக இருக்கும் இல்லையா, இவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டேபிளாக இருக்கணும். ஆனால் இது வேறு லெவலில் இருக்குது. தம்பி போயிட்டாட்டா, கோவாக்கு போகிற வண்டிங்க இது. கோவான் கிளாசிக் 350. இதை வச்சுக்கிட்டு அப்படியே கோவாக்கு போயிடலாம். ஆமாங்க. ஓ, காலுமே தள்ளி வச்சிருக்காங்களா? ஸோ காலையுமே நல்லா ரிலாக்ஸாக நம்ம மீட்டியாரில் வச்சுருக்க மாதிரி ரிலாக்ஸாக வச்சுட்டு ஓட்டுறதுக்கு. நான் தாண்டா கிங்கு, என்கிட்ட வாங்கடா பங்கு, அந்த மாதிரி இருக்குங்க. கடவுளே அஜித்து அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இனிமேல் கடவுளே ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிடலாம். அந்த இன்ஜின், நம்ம ரீபான் இன்ஜின், அதோடைய தரத்தை அப்படியே தெளிவாக காட்டுதுங்க. 27 NM டார்க்கு பிச்சு உதறதுன்னு வைங்களேன், செமையாக இருக்குது. அந்த ஸ்மூத்னஸ்ஸு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் இந்த பாருங்க கட் பண்ணி ஓட்டுறதுக்கும் செமையாக இருக்கும். பாருங்க, இந்த ஹேண்டில் பார் பெருசாக இருக்கு, நம்ம எப்படி கட் பண்ணுறது, நம்ம வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேத்தோலாம் டப்புன்னு திருப்புறதுக்கு நல்லா இருக்குது. பட் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி ஓட்டுறதுக்கு. கட் பண்ணி ஓட்டக்கூடாது, ஓட்டுறது நேராக தான் ஓட்டணும். பட் நம்ம இந்தியன்ஸ் ரோடு ப்ளஸ் ரைடர்ஸை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு, அவங்க எப்படி தான் ஓட்டி ஆகணும். அதனால் சிக்ஸாக் டிரைவிங்க்கு எல்லாருக்குமே நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. தலைவா வேற லெவல். அப்போ பெட்ரோல் பங்க் பார்த்ததுக்கப்புறம் இதோட மைலேஜ் என்னன்னு யோசிச்சுங்க. மைலேஜ் வந்து அவங்க கம்பெனிலேருந்து கொடுக்கறது அராய் மைலேஜ் 36.2. அதுனால் நமக்கு ஆன் டைமில் அப்படி கிடைக்காதுல்ல. அதனால் எப்படியும் 30லேருந்து 34 வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து. நீங்கள் இன்னை மாதிரிலாம் ஓட்டிங்கன்னா 30க்கு மேலே கொடுக்காதுங்க. இந்த வண்டியோட வேலை காப்பியெல்லாம் வேலை அது வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 பேஸ் மாடலு. அதுலேருந்து 3,000 கூட போட்டு 2,38,000. இந்த நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த மாடல் பார்த்துக்கிடுங்க. அதனால் வண்டி நல்ல பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு விலை என்னங்கிறது எனக்கு இன்னும் சொல்லப்படலை. நான் சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மாற்றி விட்றேன். சரியா? பெட்ரோல் போட்டுட்டு போயிடுவோம் கொஞ்சோண்டு. 100 ரூபாய்க்கு போடுங்க. 100 ரூபாய்க்கு. ஓகே. மினிமமான ஆஃப் ரோடு செக் பண்ணுவோமா? வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்ல. லாரி நிறுத்திருக்கிற இடம்லாம் கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் சஸ்பென்ஷன் தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தோணுது. கிளாசிக்கை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்குது.
மற்றபடி நல்லா தாங்க இருக்கு. ஐயா இங்க பாரோம், நான் ஓட்டுற ஸ்டைல பாருங்க. அப்படியே எனக்கு அந்த பாபர் வண்டி கூட ரொம்ப லோயரா ஹைட்டா கை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது நல்ல சேஃப்டியா நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்துருந்து அது பாட்டுக்கு எனக்கு என்னான்னு ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க. இந்த ஸ்டைல் இந்த பொசிஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நீங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. வண்டியை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான வண்டி. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அந்த ரீபான் இன்ஜினுடைய அந்த லேகு வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நமக்கு கிடைச்ச உடனே எப்பா ஸ்பீடாக போப்பா அப்படின்னா போகாது. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தலைவன் வேற லெவலில் போவோம். இந்த லுக்கே பாருங்களேன், என்னோட ரைடிங் பொசிஷன் லுக்கே வேற லெவலில் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருக்கா சொல்லுங்க. செம்மையா இருக்கு. இந்த பிடிஆர்லயும் ஓட்டின மாதிரி இல்லை, கிளாசிக் 350யும் ஓட்டின மாதிரி இல்லை. இது டோட்டலா வேற மாதிரி இருக்கு. காத்து இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலி புது வண்டிங்கிறதுனால நம்ம விரட்ட வேண்டாம். டாப் ஸ்பீட்லாம் உங்களுக்கு காட்டல. சும்மா வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு, கட் பண்ணி ஓட்டுறதுக்கோ பேலன்ஸ் பண்றதுக்கோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் காட்டிட்டு இருக்கேன். செம்மையா இருக்குங்க, உண்மையில நல்லா இருக்கு. இந்த வண்டியில் நமக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்கிறதுனால அது ஒரு யூஸு. பட் அந்த ட்ரிப்பர் நேவிகேஷனை நம்ம முடிக்க அளவுக்கு கண்ணை கீழே இறக்கி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாச்சும் மேலே தூக்கினாப்புல. இது நம்ம கிளாசிக்கோட ஹெட்டு பார்த்தீங்களா, அதனால கீழே ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். பார்த்துட்டு மேலே பார்க்குறதுக்குள்ள முன்னாடி நமக்கு எருவ மாடு எதாவது இருந்துச்சுன்னா படக்குன்னு முட்டி விடுவோம். அதனால் உஷாராக அது மாதிரி செய்யாதீங்க. இது இருக்குது, அவ்வளோதான். இருக்கிறத பார்த்துக்கிட வேண்டியதான். மற்றபடி சைட் லாக் எல்லாமே இதில் இருந்துருது. ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம மீட்டிஆர் ஓட்டினா அதோட ஹெட்டு மீட்டிஆர் ஹெட்டு வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வைசர்லாம் வைக்கிற மாதிரி. ஒருவேளை இதுக்குமே நீங்கள் வைசர் செட்டிங்ஸ்லாம் வேற மாதிரி பண்ணீங்கன்னு வைங்களேன், அந்த லுக்கு சத்தியமாக இருக்காது. இதுதான் இந்த வண்டிக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹேண்டில் பாருக்கு நீங்கள் வைசர் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு எடுப்படாது. ஸோ அதனால இது இவ்வளோ அழகாக இப்படியே இருக்குது. ஹெட்லைட் எவ்வளோ பவர் கொடுக்குங்கிறது நைட்டு பார்த்தா தான் தெரியும். பகலில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கனால நமக்கு ஹெட்லைட் எவ்வளோக்குள்ளே இருக்குது, பவராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியாதுல்ல. நான் ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்துட்டேன். இப்போ தான் வண்டி இன்னும் போ என்ன திருகு அப்படிங்கிற மாதிரி தலைவன் வெறித்தனம் பண்ணுறான். பார்த்துடுங்க, இவ்வளோ நேரம் கொஞ்சம் அமைதியாக வந்துட்டு இருந்தான். சைலன்சர் பீட்டுமே சங்கீதமாக கேட்குதுங்க. நம்ம இப்போ ஹண்டரு இதெல்லாமே சவுண்டு, இப்போ பேஸ் சவுண்டு நல்லா இருக்கும் ரீபான் இன்ஜினில். இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது. சவுண்டு அப்படியே சூப்பராக கேட்டுட்ருக்கு. நீங்கள் புல்லட் ஓட்டுறீங்கிறது அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிடுது. ஏன்னா அந்த சவுண்டு தான் புல்லட்டுக்குங்கிற சவுண்டு தானே, உங்களுக்கு அதையும் கொஞ்சம் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு பார்த்துக்கிடுங்க. நான் இந்த வண்டி ஓட்டும் போது சத்தியமாக எனக்கு அப்படியே பழைய காலத்து ஃபீலிங்ஸ்லாம் வருதுங்க. பழைய காலத்தில் ரேஸ் விடும்போது கொள்ளும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார் இவ்வளோ ஹைட்டாக இருக்கும். இந்த ஹேண்டில் பாரோட பேர் குரங்கு ஹேண்டில் பாரா. ஆமாம், ஏப் ஹேண்டில் பார். ஏப் மனுஷ குரங்குன்னு வச்சுக்கலாம், இல்லை கொரில்லா குரங்குன்னு வச்சுக்கலாம், இல்லை மங்கி ஹேண்டில் பார்னு வச்சுக்கலாம். அதனால இது ஒரு ஏப் ஹேண்டில் பாரு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இதை ஏன் குரங்கு ஹேண்டில் பார்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம கையை இந்த ஹேண்டில் பாரில் வச்சிருக்கும் போது நம்ம கை இந்த குரங்கு கை மாதிரி இப்படி தான் வச்சிருக்கு. நம்ம கொரில்லாலாம் கையை நார்மலாக வைக்கும் போதே இப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கையை வச்சுக்கிட வேண்டியிருக்கு. அதனால ஒரு வேளை மங்கி ஹேண்டில் பார்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பு! போலாங்க. சீட்டு ரிலாக்ஸா இருக்கு. இப்போ நீங்க பேத்தோல்லாம் விடும்போது தான் சஸ்பென்ஷன் இப்படி இருக்குங்கிறது தோணும். நீங்க க்ரூசிங் பண்ணிட்டு ஹை ஸ்பீட்ல ஹைவேல நல்ல சூப்பரான ஸ்மூத்தான ரோட்ல போகும்போது டே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. பிரேக்கு 12 சேனல் ஏபிஎஸ் வேற லெவலு. அது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். டயரும் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்கனால கார்னரிங்லாம் அந்த ஹேண்டில் பார் இப்படி இருக்குது அப்படின்ட்டு கார்னரிங் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டம்னு நினைக்காதீங்க. எங்கே பாருங்க, இப்படி கட் பண்ணி ஓட்டுறதுக்கெலாம் செம்மையாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கார்னரிங் பண்ணும்போது மட்டும் அந்த பேலன்சிங் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம பண்ணலை. ஹில்ஸில் ஓட்டினா தான் அதெல்லாம் தெரியும். உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, இந்த வண்டி சிட்டி ரைடுக்கு கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஃபுல் ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆகும், ஆனால் ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான்.
ரொம்ப ஜாமான டிராஃபிக் இருக்குது பற்றிலா அதிலெல்லாம் வந்து நீங்கள் மூவ் பண்ணி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பக்கத்தில் உள்ளவன் இடிப்பான், அந்த பக்கம் உள்ள இடிப்பான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு சில குறைபாடுகள் தோணதான் செய்யும் பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா எல்லாம் ஒரு டிராஃபிக்லாம் ஒரு 40லே மூவ் ஆகிட்டுருக்குன்னு வைங்களேன். அந்த 40லே மூவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தரை கட் பண்ணி ஓட்டணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், என்னடா அப்படிங்கிற மாதிரி. இந்த வண்டி வந்து பியூர் நாடோடி வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஆளுகளுக்கு சூப்பரான வண்டி. ஆனால் நம்மளும் வாங்கிக்கலாம், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தானே போடுவாங்க. அந்த மாதிரி அர்பன் லைஃப் வாழ்கிறவங்களுக்கு மட்டுமான ஒரு பைக்குன்னு யாரும் தயாரிக்க போகிறது இல்லைல்ல. ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி தான் வண்டி. இந்த மாதிரி பள்ளம் பேத்தோலில் விழும்போது தான் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய முதுகை வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுக்கிடணும். கொஞ்சம் ஹார்டாக தான் விழுது. பின்னாடி பில்லியனோ இல்லை லக்கேஜோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது கொஞ்சம் ஹார்டாக தான் விழுதுங்க. கடை போங்கண்ணே கடைன்னா விழுது. மொத்தத்தில் இந்த பைக்கை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, ரைட் ரிவ்யூவில் என்ன சொல்கிறடா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. நீங்கள் ஒரு ரிலாக்ஸான ஒரு ரைடு போகணும், அதுவும் நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலரில். இது வந்து 2 மாடலில் தான் விடுறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக ஆப்ஷன்ஸ் இல்லை. ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்குது பார்த்துடுங்க. நான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியும் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியும் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. அழகான வண்டிங்க, நல்ல வண்டி. ஏன்னா இன்ஜினில் தான் இந்த கொஞ்சம் பவரை ஏற்றிருக்கலாம். இப்போ புதுசாக மார்க்கெட்டுக்கு வர்றவங்கெல்லாம் பவர் அப்படின்னு பவரை விட்டுட்டு அலையிறாங்க. நம்ம ஆளுக்கு பவரில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 5 கீரை மட்டும் கொடுத்துட்டு டார்க்கை அதிகப்படுத்திடுறாங்க. இந்த லாரி நின்றுட்டுருக்க லாரியை நம்ம வண்டியால் இழுக்க முடியும். அது ஒன்று தான் இது கிளாசிக்கோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே ஒரு செமி ஆஃப் ரோடு வந்திருக்கு ஹைவேலேருந்து கீழே. நம்ம கோவான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போமா. நல்ல பெரிய குழி தான் பார்த்துடுங்க. லாரி டாரஸ் லாரி போன குழி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஒருவேளை நம்ம நார்த்துக்கு போகிறோம், லடாக்குக்கு இந்த கோவானை கொண்டு போனால் எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்லா தாங்க இருக்குது. சைனு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வைடான டயர் பார்த்தீங்களா, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பிரச்சனை கிடையாது, பேலன்ஸ் நல்லா பண்ண முடியுதுங்க. அதுவும் இது வந்து சரல் மண் மாதிரி இருக்குது, கலப்பலான்னு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவேன். நல்லா இருக்குது. தூக்கி போட்டு போனாலும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப லேசியாக தோணுது எனக்கு, உண்மையில் செமையாக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு வண்டிங்க. எல்லாத்துக்கும் அவன் என்ன எப்படி தான் போடுவாங்க ராயல் என்ஃபீல்டில் இருந்துன்னு தெரில, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி செமையாக பண்ணியிருக்காங்கள. இது லாரி ஆடு நம்மளை தனியாக வச்சு புதைச்சிடாம, அதனால் எங்கிட்ட இருக்க வேண்டாம், ஏண்டா வந்த நீ அப்படின்ட்டு. பெரிய லாரி வர்ற இடம் பார்த்துடுங்க. பட் நல்லா இருக்குது, நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் மண் ரோடு பற்றிலாம், மண்ணிலே உங்களுக்கு ஒரு மாதிரி சரல் மண்ணிலே நல்லா இருக்குது. எந்திரிச்சு ஓட்டுறதுக்கும் ஓகே. ஏன்னா கால் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால மீட்டியார் மாதிரி எந்திரிச்சு ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கால் ஒரு வேளை பின்னாடி இருந்துச்சுன்னு வைங்க, செமையாக இருந்திருக்கும். தான் எந்திரிச்சுன்ட்டேன். நம்ம தான் எல்லாத்தையும் ஒரு கை பார்க்குற ஆளாச்சே, நின்றுட்டோம்ல. நல்லா இருக்கு செமங்க. வேறு லெவலுங்க வண்டி, உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது வண்டி. சூப்பராக இருக்குது, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஆஃப் ரோடு ஹைவே எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. நல்லா குதிரை மாதிரி இருக்கலாங்க. கிளாசிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இன்ஜின் பக்கத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியுது. மற்றபடி தலைவன் வெறித்தனமாக இருக்கா. அந்த டயரு, அந்த ஸ்டைலு, ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க. ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு ஹைவே க்ரூசிங்னாலும் சரி, சும்மா சின்ன ஆஃப் ரோடு இருந்தாலும் சரி செம்மையாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும்தான், நீங்கள் சிட்டியில் ஓட்டுறீங்க, கட் பண்ணி ஓட்டுறீங்க, டக்குன்னு ஒரு யூட்டர்ன் அடிக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் உங்கள் பேலன்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணுது. ஆனால் அதுவுமே நீங்கள் வந்து பழக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது ஒரு வேளை நீங்கள் அது அந்த வண்டி கூட சேர்ந்து நீங்களே ஒரு நானும் நீயும் ஒன்றுடா அண்ணன் தம்பிடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பழகுனீங்கன்னா அது உங்கள் கைக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் எம்புட்டு பெரிய ஹேண்டில் பாராக இருந்தா என்ன,
எதுனால எம்ம நம்ம தாண்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும் பார்த்துக்கிடுங்க. ஸோ சூப்பரான ஒரு வண்டியை விட்டுருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. நம்மளும் சில நேரம் கொஞ்சம் கடுப்பாகும், என்னடா டெய்லி ஒரு வண்டி, வாரத்துக்கு ஒரு வண்டி, மாதத்துக்கு ஒரு வண்டின்னு விட்டுக்கிட்டு இருக்காங்களா ராயல் என்ஃபீல்டு, எல்லாமே வந்து ஒர்த்தாப்லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்த்தாக கொண்டு வந்துடுறாங்க. சும்மா ஏனத்தோணுன்னு பைக் விட்றது இல்லை. இந்த கோன் வந்து இன்ஜின் ஒரே இன்ஜின் தான், மற்றபடி ஒவ்வொரு மாடலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு லுக் வைஸில் ஒரு சில மக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி வண்டியை விடுறாங்க. சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்துடுங்க. உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் என்னன்னா பஞ்சருங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கவலையப்பட வேண்டாம். என்னடா ஃபோக்ஸ் இருக்கு டியூப்லெஸ் டயர் அப்படிங்கிறீங்கன்னா, அது வந்து கிராஸ் ஃபோக்ஸ் வீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீல் டயர் இந்த ரிம்மு பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள சைடில் வந்துடும். இந்த சைடில் வந்துருச்சா, அதனால உங்களுக்கு வந்து அது பஞ்சர் ஆகாது டியூப்லெஸ் டயரு. ஸோ சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர். 2 ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. ஃபுல் சைலன்சர் வந்து குரோமிங் கொடுத்துருக்காங்க அழகாக. கிளாஸி ஃபினிஷிங்கில் இன்ஜினை கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே மேட் இருக்குது, கீழே கிளாஸி இருக்குது. பார்க்கவும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டஸ்டானா நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டபுள் டோன் கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலர் தான் இங்கே மட்காட்லேயுமே வீலிலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மேட்சிங்கான கொடுத்த விஷயம். பெயிண்டிங்கில் வந்து இவ்வளோ டீட்டெயில்டு பெயிண்டிங் கொடுத்தாலே இந்த ஒரு வண்டியோட விலை வந்து ஜாஸ்தியாக போகும். ஸோ அதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சஸ்பென்ஷனில் கொஞ்சம் அவங்க கேர் பண்ணலாம். கொஞ்சம் இவ்வளோக்குள்ளே நம்மளை ஸ்மூத்தாக நம்ம ரைடிங்கை வைக்கிறவங்க இந்த சஸ்பென்ஷனை மட்டும் எவ்வளோ ஹார்டாக வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அது மட்டும் மாற்றினா நல்லாயிருக்கும். சீட்டு வந்து சூப்பரான ஒரு டூரிங் சீட்டுங்க, நல்லா வைடாக இருக்குது, உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 பேர் ஈஸியாக போகிறதுக்கு சூப்பரான இதுதான். பிடிமானத்துக்கு எதுவுமே இல்லை. ஒருவேளை ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது வாங்கி போட்டிங்கன்னா போகலாம். ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்டை விட இந்த வண்டி இப்படியே இருந்தால் தான் நல்லா லுக் வைஸில் நல்லா இருக்குது. ஒரு 90s 80s இல்லைன்னா 70s உள்ள பைக் மாதிரி அப்படியே இருக்குது. சூப்பரான ஒரு டிசைன் இல்லைங்க, டிசைன் வைஸ்லாம் வேறு லெவலில். ஏன்னா அப்படியே கிளாசிக்கோட ஹெட்டு தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான புல்லட் ஓட்டுறீங்கன்னுலாம் தெரியவே தெரியாது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு புல்லட் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் சொன்னாதான் இது வந்து வேற வண்டின்னு தெரியும். மற்றபடி பார்க்குறவங்க எல்லாரும் கிளாசிக் 350 தான் நீ பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ராயல் என்ஃபீல்டு கோன் கிளாசிக் 350 பற்றின ரைட் ரிவ்யூ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை டிங் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான பைக் ரிவ்யூ, மற்றபடி ரைடு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.